மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமையும். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், உயிர் கொடுப்பான் தோழன். அது மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் தங்களுடைய உதவிகளை செய்வாங்க. எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மற்றவர்களுடைய உதவியுடன் சேர்ந்து சிறப்பாக செயலாற்றி வெற்றி காணக்கூடிய ஒரு தினமாக அமையும். உடம்புல பிரச்சனைகள் இருக்கு, உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லைன்னு சொன்னா கூட அதெல்லாம் சீர்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. எந்த ஒரு சமாச்சாரத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அது சிறப்பாக வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும், பின்பு வெற்றி ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினமாக அமையும். தன விருத்தி ஏற்படும், எடுத்த காரியங்கள் சுலபமாக கைகூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். அவசர போக்கை கைவிட்டு பொறுமையாக செயல்பட வெற்றிகள் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அற்புதமான நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிற பட்சத்தில் அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக ஏற்படுறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமையும். சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கு போய் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய தினமாக அமைகிறது. எந்த ஒரு புதிய முயற்சியில் இறங்கினாலும் வெற்றி தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள், எதிர்பாராத நல்ல வெற்றிகள் எல்லாம் தரக்கூடிய தினம். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சரியான முறையில் நீங்க எடுக்காம தவறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. முக்கியமா நம்ம கடித போக்குவரத்து, எழுத்து மூலம் சொல்றது இல்ல பேசுறது, இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை சரியாக நாம் புலப்படுத்தாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் சொல்லலாம். ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட அப்ப செயல்பட வேண்டியது அவசியம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். விசாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் நடக்காம தள்ளி போயிட்டு இருந்த விஷயங்கள், சில சுப நிகழ்ச்சிகள், சில நேரங்களில் சில சுப விரயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. அதாவது எப்படியாவது நம்ம சில தடைகளை உடைத்து நம்முடைய இலக்கை அடைவது போல சிறப்பான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைவதால் மனசுல ஒரு வெற்றி களிப்பை தரக்கூடிய தினமாக அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது.
தொடர்ந்து சிம்ம ராசி, சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பகைவர்களை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது, வெற்று வாய்ப்பை காண்பிக்கிறது. சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். நாம் எதிர்பார்த்ததை விட நம்முடைய பங்களிப்பும் சரி, செயல்பாடும் சரி சிறப்பாக அமையும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தன லாபம், எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான வெற்றி, இதையெல்லாம் தரக்கூடிய தினம். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய தினம். கன்னிராசி, கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் லாபகரமாக அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான ஒரு முடிவுகளாக அமையும். உங்கள் புகழையும் உங்களுடைய திறமையும் உலகுக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாளுவது நலம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சேரும். அடுத்து துலாம் ராசி, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனையான ஒரு காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் சில தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிப்பதால் கொஞ்சம் நிதானித்து உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள், வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து விருச்சிக ராசி, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். மனசுல இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் அமைகிறது. தெய்வ அனுகூலம் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனா அந்த மனக்குழப்பங்கள் சரியான முறையில் நீங்க எடுக்கும் பொழுது அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அது அமைஞ்சிடும். சில தெய்வ தரிசனங்கள், அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களே ஏற்படும். அடுத்து தனுசு ராசி, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழல் நிலவும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு சேரும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப பிரச்சனையாக நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் கூட உங்களுக்கு சுலபமாக சாதகமாக முடிந்துவிடும். அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய, தன வரவை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால் அற்புதமான ஒரு தினம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நண்பர்களுடைய உதவியும் ஆதரவும் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். மனக்குழப்பங்களை அகற்றுவது அவசியம். பூராட நட்சத்திரங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நிதானித்து செயல்பட வெற்றிகள் ஏற்படும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் முன்பே சரியானபடி திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவைக்கு அதிகமான ஒரு பலு இருக்கும். அப்போ அது திட்டமிட்டு செயல்பாடுகளை செய்யாவிட்டால் பல வேலைகள் சரியா நடக்க முடியாம போயிடும். அதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படலாம். அதனால இது எப்படின்னா கம்பி மேல் நின்று நடப்பது போன்ற ஒரு செய்கை தான். அவ்வளவு தூரம் நீங்க ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் இருந்து செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அப்படி செயலாற்றும் பொழுது உங்களுடைய புகழ் பன்மடங்காக கூடும். சிறப்பான ஒரு தினம். இப்போ இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானித்து செயல்பட வெற்றிகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது. மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களே ஏற்படும். பெரிய பெரிய வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது. உழைப்புகள் என்பது தேவைக்கு அதிகமான ஒரு உழைப்புகளை நல்க வேண்டி வரும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றினால்தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் நமக்கு சலிப்பு தட்டும். என்னத்தை பண்ணி என்ன எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் இல்லையா அப்படின்னு. ஸோ அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் அதற்கு ஏற்றா போல நம்மளுடைய எண்ணங்களை அதை மூடு சொல்லலாம். அந்த மூடு நல்லபடியாக வச்சுட்டு நம்ம செயல்படணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரங்களுக்கு சில ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் அதிகமான ஏமாற்றங்கள் ஏற்படலாம். நிதான போக்கை கையாள வேண்டும். புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள் இல்ல சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத வரக்கூடிய தடைகள் இதனால நமக்கு ஏற்பட்ட சோதனைகளிலிருந்தெல்லாம் மீண்டு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குவதால் முன்னால வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை அடிச்சிடும். அதாவது இந்த நேரத்தில் தானே நான் தோல்வியுற்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது லேர்னிங் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஆனா சில நேரங்களில் அதுவே நமக்கு பாதகமாக மாறிவிடும். இந்த எல்லையை நம்மால் தாண்ட இயலாது அப்படின்ற ஒரு மனோபாவம் வரும். அப்படி அந்த மனோபாவத்தை ஒதுக்கி நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு தடையும் மீறி வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தினம். தெய்வ அனுகூலம் மிக்கது ஒரு தினமாக இருக்கிறது. நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினம். கடன்களை எல்லாம் திருப்ப செலுத்துவதற்கோ இல்ல புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேங்க்ல கடன் வாங்கணும், பெரிய அமௌண்ட் நீங்க ரைஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில தாமதங்களுக்கு பிறகு வெற்றிகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். தொட்டதெல்லாம் வெற்றி என்பது போன்ற ஒரு சிறப்பான பலன்களை எதிர்நோக்கலாம்.